Hello students, today we are going to see about Unit 2, Quantum Mechanical Model of Atom, Part 4. So, Model of Atom எப்படி இருக்குங்கிறது பார்த்தோம். ஸோ அதில் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம். ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஷ்ராடிங்கர் சமன்பாடில் என்ன கண்டுபிடிக்கலாங்கிறத பார்த்தோம். அதோட சொல்யூஷன், அதோட தீர்வு என்னெல்லாம் கிடைக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அடுத்தது குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தோம். குவாண்டம் எண்கள். ஸோ இதில் 4 குவாண்டம் நம்பர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஸ்மால் எண்ணில் டினோட் பண்ணுவோம். தென் செகண்ட் ஒன் அசிமுதல் குவாண்டம் நம்பர், கோண உந்த குவாண்டம் எண் எல்லால டினோட் பண்ணுவோம். சில பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னால் டினோட் பண்ணுறது என் வேல்யூ எனர்ஜி லெவல்ஸ் கொடுக்கும். எனர்ஜி லெவல் ஆற்றல் மட்டத்தை சொல்லும். அதாவது கூடு எத்தனாவது கூடு, எத்தனாவது ஷெல் அப்படிங்கிறது சொல்லும். ஆர்பிட் கொடுக்கும். ஸோ இப்போ n is equal to 1 அப்படின்னா k ஷெல், n is equal to 2 l ஷெல், n is equal to 3 m ஷெல், n is equal to 4 n ஷெல். அப்புறம் இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார்முலா வந்து 2n ஸ்கொயர், 2 into n ஸ்கொயர் பார்த்தோம். ஸோ அசிமுதல் குவாண்டம் நம்பர் அது எல்லால டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த எல் வேல்யூ நம்ம எதை வச்சு கொடுப்போம் அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை வச்சு தான் கொடுப்போம். அதாவது 0 to n-1, l is equal to 0 to n-1. ஸோ இந்த வேல்யூ வரைக்கும். இப்போ n வேல்யூ n is equal to 1 அப்படின்னா l is equal to 0. n-1 வேல்யூன்னு சொல்கிறப்போ 1 minus 1 that is 0. இப்போ l is equal to 0ன்னு சொல்கிறப்போ that is for s ஆர்பிட்டல். ஸோ என்னோட வேல்யூ 2 எப்போ இருக்குமோ, ஸோ இப்போ செகண்ட் ஆர்பிட் சொல்லுவோம். ஸோ இப்போ செகண்ட் ஆர்பிட்டில் எஸ் ஆர்பிட்டலும் இருக்கும், பி ஆர்பிட்டலும் இருக்கும். அப்போ 0வும் இருக்கும், n-1 அதாவது 2 minus 1 1ம் இருக்கும். அப்போ l is equal to 0னா s ஆர்பிட்டல், 2s ஆர்பிட்டல் சொல்லும். l is equal to 1 that is p ஆர்பிட்டல். ஸோ இப்போ செகண்ட் ஆர்பிட்டல் ஆச்சுன்னா 2p ஆர்பிட்டல். ஸோ இது லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது என்ன குவாண்டம் அப்படின்னா குவாண்டம் நம்பர் சி இந்த l is equal to 1, l is equal to 0 வேல்யூ இருக்கும்போது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் m எல்லால டினோட் பண்ணுவோம். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து l வச்சு கொடுப்போம். ஸோ l வச்சு கொடுக்குறப்போ m is equal to minus l to 0, 0 to plus 1. அப்போ l is equal to 0 வேல்யூ இருக்கிறப்போ m is equal to 0 தான். l is equal to 1 இருக்கப்போ m உடைய வேல்யூ minus 1, 0, plus 1. l is equal to 2, அதாவது d ஆர்பிட்டல்னு சொல்கிறப்போ ஸோ minus 2, minus 1, 0, plus 1, plus 2. ஓகே, தென் ஃபோர்த் குவாண்டம் நம்பர் ஸ்பின் குவாண்டம் நம்பர் ms. இதோட வேல்யூஸ் 2. ஸோ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப். ஸோ அந்த ஆர்பிட்டலுக்குள்ளே இருக்கிற 2 எலக்ட்ரான், ஒரு ஆர்பிட்டலுக்குள்ளே இருக்கிற 2 எலக்ட்ரான், அந்த 2 எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஸ்பின் ஆகும், இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஸ்பின் ஆகும். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஸ்பின் ஆச்சுன்னா தட் இஸ் ப்ளஸ் ஆஃப், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஸ்பின் ஆச்சுன்னா தட் இஸ் மைனஸ் ஆஃப். ஸோ இந்த தான் குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததோட சம்மரி. ஸோ இந்த குவாண்டம் நம்பர்ஸ் வச்சுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதோடைய ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கே இருக்குது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அது என்ன டைரக்ஷனில் இருக்குது, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு ஆர்பிட்டல், எஸ் ஆர்பிட்டல் என்ன ஷேப்பில் இருக்குது, பி ஆர்பிட்டல் என்ன ஷேப்பில் இருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதை இந்த குவாண்டம் நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் வச்சும் நம்ம
அந்த ரேடியஸ் எந்த ஆர்பிட்டலில் அந்த எலக்ட்ரான் இருக்குது, அதோடைய ரேடியஸ் அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது, அதோடைய டைரக்ஷன் எங்கே இருக்குது, அதோட ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏன்னா இது கொஞ்சம் அதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, வேறு ஒன்றுமே இதில் டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ இப்போ குவாண்டம் நம்பர்ஸ் பார்க்குறப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, இது ஆர்பிட் கொடுக்கும், அதாவது ஷெல் கூடு. அசிமுதல் குவாண்டம் நம்பர் l, ஸோ அதே அசிமுதல் குவாண்டம் நம்பர் l இது என்ன கொடுக்குது, ஆர்பிட்டல் கொடுக்குது. அட் த சேம் டைம் மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், கோண உந்தத்துடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லுது, மேக்னிடியூட் அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லுது. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஆங்குலர் மொமெண்டம் உடைய டைரக்ஷன் என்னன்னு சொல்லுது. ஸோ அப்போ -1 0 +1 சொல்கிறப்போ அதோட டைரக்ஷன் ஓரியன்டேஷன் என்ன, ஓரியன்டேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அது எந்த திசையில் அமைஞ்சிருக்குங்கிறத மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் சொல்லும். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அது எது டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் இருக்குது, அந்த ஆர்பிட்டல்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குதா, ஒய் ஆக்சிஸில் இருக்குதா, ஜெட் ஆக்சிஸில் இருக்குதா, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கார்டிங்கு வேவ் ஈக்குவேஷன் வச்சும் அதோடைய சொல்யூஷன் வச்சும் நம்ம ஆர்பிட்டல் எங்கே இருக்குது, அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, சை ஸ்கொயர் அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு பார்த்தோம். ஸோ அதை திருப்பி ஒரு நேரம் நம்ம ரீகேப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷேப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் உள்ள போகலாம். ஓகே, ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் பார்த்தோம், அதாவது இதில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் தட் இஸ் பேஸ்ட் ஆன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் என்ன சொன்னாங்கன்னா நியூட்டன்ஸ் லா, இதில் என்ன கொடுக்கல அப்படின்னா டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் கொடுக்கல, அதனால் மோஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் வச்சு சொல்ல முடியலை. ஸோ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ங்கிறப்போ அதுக்கு ரெண்டு நேச்சரும் இருக்கும், வேவ் நேச்சரும் இருக்கும், அட் த சேம் டைம் பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கும். அதனால் நியூட்டன் லா வச்சு நம்மளால் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸோட மோஷனை நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஹீசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள், அதை வச்சு டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு இ psi. ஸோ ஹெச் அப்படிங்கிறது என்னென்னா -h²/8π² m ∂²/∂x² + ∂²/∂y² + ∂²/∂z² + v. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறப்போ -8π² m/h². ஸோ இந்த வேல்யூவோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த வேல்யூ என்ன செஞ்சிடும், போயிடும். அப்போ நம்மளுக்கு ∂² ψ/∂x² + ∂² ψ/∂y² + ∂² ψ/∂z² + 8π² m / h² into e - v psi is equal to 0. ஸோ இதுதான் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். ஸோ இந்த வேவ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைங்கிறது தான் இப்போ ∂² நம்ம பார்த்தோன்னா y தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதே போல் ∂² ψ/∂x²ங்கிறப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்போ வி கெட் சை. ஸோ அந்த சை வேல்யூ தான் சொல்யூஷன். அந்த சை வேல்யூ என்ன கொடுக்கும் அப்படின்னா எனர்ஜி லெவல், பர்டிகுலர் எனர்ஜி லெவல் கொடுக்கும். ஸோ அதுதான் சொல்யூஷன் என்ன கொடுக்குங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ சொல்யூஷன் ஆஃப் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் gives the allowed energy level, அதாவது ஆர்பிட்ஸ் கொடுக்கும். the solution of Schrodinger wave equation gives the allowed energy level. the solution of Schrodinger wave equation for the allowed energies, அதாவது அந்த allowed energy level அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா வேவ் ஃபங்க்ஷன் சை கொடுத்துரும். அந்த ஈக்குவேஷனே பார்த்தாலே நம்மளுக்கு கிடைக்கும், என்ன தான் கிடைக்கும்னா சை தான் கிடைக்கும். ஸோ அந்த சை எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா அட்டாமிக் ஆர்பிட்டெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ நார்மலாக ஒரு சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர் ஆர்பிட் என்னன்னு கொடுக்கும். அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டுக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா that gives the wave function that represents the atomic orbital. So Schrodinger அலைச்சமன்பாடோடைய தீர்வு வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா அணு ஆர்பிட்டல்களை கொடுக்கும்.
ஸோ சமன்பாட்டின் தீர்வு ஆற்றல் மதிப்பை கொடுக்கும். ஸோ அந்த ஆற்றல் மதிப்பு இல்லைன்னா அதை ஐகன் மதிப்புன்னு சொல்லுவோம். அந்த ஆற்றல் மதிப்பை தொடர்புடைய சமன்பாட்டின் தீர்வு, அந்த ஆற்றல் மதிப்புக்கு ஒரு பொறுத்து நம்ம வந்து ஒரு சமன்பாட்டின் தீர்வை கொடுத்தோம்னா, அதாவது ஐகன் சார்புன்னு சொல்லுவோம். ஸோ சமன்பாட்டின் தீர்வு அல்லனா ஐகன் சார்பு ஆர்பிட்டல்களை தருகின்றன. ஸோ வெறுமன சமன்பாட்டின் தீர்வு வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஆர்பிட்டல் மதிப்பு அல்லனா ஐகன் மதிப்பு கொடுக்கும். அந்த ஆர்பிட்டல் அந்த ஆற்றல் மதிப்பு அல்லனா அந்த ஐகன் மதிப்பை தொடர்புடைய சமன்பாட்டின் தீர்வு, அதாவது ஐகன் சார்புன்னு சொல்லுவோம், அதுதான் எது கொடுக்கும்னா ஆர்பிட்டல்களை தருகின்றன. ஸோ வெறுமன ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை நம்ம சொல்யூஷன் தீர்வு கண்டுபிடிச்சோன்னா அது ஆர்பிட், அதாவது ஆற்றல் மதிப்பை தருகிறது. அந்த பர்டிகுலர் ஆற்றல் மதிப்புக்கு நம்ம திருப்பி ஒரு தீர்வு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் கிவ்ஸ் த வேவ் ஃபங்க்ஷன், அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டல் அதை கொடுக்கும். So the probability of finding the electron in small volume dx dy dz around xyz வந்து proportional to psi square. psi squareங்கிறது தான் probability density. ஸோ இந்த psi square, ஸோ இப்போ psi வந்து பொதுவாக ஒரு பர்டிகுலர் வேல்யூ கரெக்டாக நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் psi square தான் நம்ம நிச்சயம் எப்போவுமே கண்டுபிடிப்போம். psi squareங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், அதுதான் probability density. நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, நிகழ்தகவு அடர்த்தி, அதுதான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஸோ psi ஸ்கொயர், ஸோ psi நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், psi ஸ்கொயர். ஓகே, அதனால தான் இந்த psi ஸ்கொயர் என்ன வேல்யூ நம்ம பார்க்கணும். இப்போ ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம், அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு நம்ம அது ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் எப்படி கொடுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஓட சொல்யூஷன், அதாவது இன் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர் தீட்டா ஃபை இந்த வேல்யூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, so for one electron system like hydrogen, the solution of Schrodinger wave equation in polar coordinates are theta and phi as, so psi oda value எப்படி கொடுக்கணும்? r theta phi that is equal to capital R into R f theta into g phi. ஸோ இந்த மூணு கோஆர்டினேட்டில், போலார் கோஆர்டினேட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த மூணு கோஆர்டினேட்டும் இங்கே வருது, ஆர் ஆர் எஃப் தீட்டா ஜி ஃபை. அலை சமன்பாட்டின் தீர்வை கோள துருவ ஆய அச்சில் பின்வருமாறு குறிப்பிடலாம். ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேட்ஸில் நம்ம இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணையும் நம்ம டிபெண்ட் பண்ணும்போது, ஸோ இதுதான் அதோடைய சொல்யூஷன். ஸோ சைங்கிறதா அதோட சொல்யூஷன் அந்த மூணு வேல்யூ வச்சு என்ன செய்யலாம், இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆர் ஸ்மால் ஆர் என்ன அப்படின்னா தட் இஸ் த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன், ஆர அலை சார்பு. ஸோ ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஆர அலை சார்பு. ஸோ இது எதை கொடுக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ். ஸோ இப்போ ரேடியஸ், அதுதான் நியூக்ளியஸ்லேருந்து எந்த இடத்துல வரைக்கும் எலக்ட்ரான் இருக்குதோ, எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி எதில் அதிகமாக இருக்குதோ அந்த ஆர்பிட்டல்னா அந்த ஆர்பிட்டல் வரைக்குமோ, இந்த ஆர்பிட்டல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ், இதுதான் ஆர். ஸோ அப்போ இந்த ரேடியஸ். அடுத்தது எஃப் தீட்டா அண்ட் ஜி ஃபை, இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன்ஸ், கோண அலை சார்பு. இது எதை கொடுக்கும் அப்படின்னா டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ். ஸோ அந்த நியூக்ளியஸ்லேருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குதா, ஒய் ஆக்சிஸில் இருக்கா, எக்ஸ் ஒய் மிடில் இருக்குதா, ஸோ இதெல்லாம் கொடுக்கறது தான் தட் இஸ் த ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், இது ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஆர்பிட்டல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது நியூக்ளியஸ்லங்கிறத ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லும். அது என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன ஓரியன்டேஷன். ஸோ டைரக்ஷன் சொல்கிறப்போ ஓரியன்டேஷன், எந்த டைரக்ஷனில் இருக்குது, என்ன ஓரியன்டேஷனில் இருக்குது, ஓரியன்டேஷன்னால அது திசை தான். ஸோ
என்ன டைரக்ஷனில் இருக்குது, என்ன ஓரியன்டேஷனில் இருக்குது, அதோடைய ஷேப், அந்த ஓரியன்டேஷன் வச்சு அதோடைய ஷேப் என்ன நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஒரு வேவ் ஈக்குவேஷன், தட் இஸ் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்தோம். டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஸ்வை பை டோ ஒய் ஸ்கொயர். ஸோ அந்த ஈக்குவேஷன் வச்சு அதோடைய சொல்யூஷன் பார்க்குறப்போ, ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன கொடுக்கும்னா ஆர்பிட், அதாவது ஆற்றல் மதிப்பை கொடுக்கும். அந்த ஆற்றல் மதிப்புக்கு, பர்டிகுலர் ஆற்றல் மதிப்புக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ஆர்பிட்டல் கொடுக்கும். ஸோ இங்கே சை ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சொல்யூஷன், ஸோ 1 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு நம்ம பியூர் சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா சை கிடைக்குது. ஸோ ஆர் தீட்டா ஃபைங்கிற வேல்யூவில் நம்ம பார்க்கும்போது ஆர் ஸ்மாலர், இது வந்து ஒரு ரேடியஸ் ஃபங்க்ஷன், அதாவது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த எஃப்பும் ஜியும் தட் இஸ் த ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த இதில் இந்த ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் இல்லை ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் சை ஸ்கொயர் தட் இஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்கிறப்போ நிகழ்தகவு அடர்த்தி. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் ரிலேட்டடாக இருக்கும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான், எந்த இடத்துல மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சை ஸ்கொயர் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆர்பிட்டல். ஸோ ஆர்பிட்டலில் தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் சை ஸ்கொயர். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த கேபிட்டல் ஆர். ஸோ ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஆர் ஸ்கொயர், ஸோ ஆர் ஸ்கொயர் வர்சஸ் ஆர் ஃபார் 1s எலக்ட்ரான் நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இதுதான் ஆர் வேல்யூ இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து இதில் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னா தட் இஸ் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் 0.5 கிட்ட இருக்குது. ஸோ 0.5 1s எலக்ட்ரான் ஃபார் எது, ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஆர் 0வாக இருக்கும்போது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், அதாவது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும்னா சை ஸ்கொயர். ஸோ சைங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் இன்ட்டு எஃப் தீட்டா ஜி ஃபை. சப்போஸ் சைங்கிறது ஆர்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சப்போ சை ஸ்கொயர் வந்து எதுக்கு இருக்குன்னா ஆர் ஸ்கொயருக்கு இருக்கும். அப்போ சை ஸ்கொயருங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கு, அப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்போ, அதாவது நியூக்ளியஸ் பக்கத்தில் ப்ராபபிலிட்டி ஆஃப் டென்சிட்டி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது 0.5 கிட்ட இருக்குது. அப்போ ஹைட்ரஜனுடைய ரேடியஸ் வந்து 0.5, ஆல்மோஸ்ட் 0.52 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இப்போ வேணா ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, சை ஸ்கொயர் எப்படி இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஆரோடைய வேல்யூ, ஸோ அப்போ தள்ளி போகிறப்போ இப்போ ஆர்ங்கிறது என்னது, தட் இஸ் ரேடியஸ் ஃப்ரம் distance from nucleus to the electron. அப்போ ஆர் 0 நியூக்ளியஸ் பக்கத்தில், அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் 0 நியூக்ளியஸ் பக்கத்தில் தான் இருக்கும்போது சை ஸ்கொயர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. சை ஸ்கொயர் அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ 1s எலக்ட்ரானில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1s எலக்ட்ரான் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது நம்ம 4 πr ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், இது ஸ்மால் ஆர் ஸ்கொயர், இது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வர்சஸ் ஆர் ஃபார் 1s எலக்ட்ரான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இதில் நடுவில் கொடுத்துருக்கிற டாட் வந்து நியூக்ளியஸ், அதுலேருந்து இது ஸ்மால் ஆர் வந்து இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது தட் இஸ் த ஆர்பிட்டல். ஸோ 1s ஆர்பிட்டல், இதில் தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னா டிஆர். ஸோ இது ஆர் டச் ஆகுறது, இந்த ஆர்பிட்டலுடைய டிஸ்டன்ஸ் வந்து டிஆர்னு எடுக்கிறோம். அப்போ
ஸோ அப் டு the லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் டிஆர் இருக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், ஸோ இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பார்த்தோன்னா தட் இஸ் 4/3 பை ஆர் கியூப். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டிவி ஆர்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிவி பை டிஆர் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை இன்ட்டு 3r². ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 முன்னால் வந்துடும் r. ஸோ n இன்ட்டு ஆர் டு த பவர் n-1 அதான் ஃபார்முலா. ஸோ n-1ங்கிறப்போ 3 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ ஆர் டு த பவர் n நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது n இன்ட்டு ஆர் டு த பவர் n-1 டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ 3 இன்ட்டு r². இப்போ 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 4πr². இந்த dr அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா இப்போ dv இஸ் ஈக்குவல் டு 4πr² இன்ட்டு dr. ஸோ இந்த சைட்லேயும் போத் நம்ம வந்து சை ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ சை ஸ்கொயர் இன்ட்டு டிவி இஸ் ஈக்குவல் டு 4πr² சை ஸ்கொயர் இன்ட்டு dr. ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இப்போ பிளாட்டில் பண்ணுறோம். ஸோ 4πr², சை ஸ்கொயர் பதிலாக என்னது ஆல்மோஸ்ட் r². ஸோ இந்த வேல்யூ நம்ம நினச்சிடும் ஆட் பண்ணுறப்போ இந்த 4πr² நம்ம ஆட் பண்ணுறப்போ ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸில் 4πr² small r² into capital R² versus R in Armstrong நம்ம பண்ணுறப்போ பிளாட் பண்ணுறப்போ இந்த கிராஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கிராஃப் ஆல்மோஸ்ட் 0.5 கிட்ட அதோட பீக் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இது ஆரோட டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0.5 கிட்ட. ஸோ இந்த மிடில் வரும்போது ஹை பீக்கில் இருக்குது. அப்போ அதுதான் ஸோ 4πr² into capital R². இதுதான் ஆல்மோஸ்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னா r is equal to the small r is equal to 0.5 கிட்ட இருக்கும்போது. ஸோ 1s எலக்ட்ரானில் ஹைட்ரஜனுடைய ரேடியஸ் எந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த ஆர்பிட்டல் 1s ஆர்பிட்டலுடைய ரேடியஸ்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 0.5 ஆம்ஸ்ட்ராங்கிட்ட வரும். அடுத்தது 4πr² r² versus capital R² versus small r for 2s electron of hydrogen. ஸோ ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அது 1sல தான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ 1sல இருக்கும்போதுனா அது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது அடி ஆற்றல் நிலையில் இருக்கும். அந்த 1s எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகும்போது ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போகும்போது 2s எலக்ட்ரான் ஸோ கொஞ்சம் ஆற்றலை என்ன செய்யுது, அது கொஞ்சம் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு 2s ஆர்பிட்டலுக்கு அது என்ன செய்யுது ஷிஃப்ட் ஆகுது. அப்படின்னா 2s எலக்ட்ரான் ஆஃப் ஹைட்ரஜன் 2sல அது எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதோட கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ 2s ஆர்பிட்டலாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர் வந்து 0, அடுத்தது இது 1s ஆர்பிட்டல், இது அடுத்தது 2s ஆர்பிட்டல். So for 3s orbital, எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இது 1s, இது 2s, இது அடுத்து 3s காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறோம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும்ட்டு. இப்போ L is equal to 0, சாரி R is equal to 0 வேல்யூவில் இருக்கும்போது 0ல் இருக்குது. அதுக்கப்புறம் 0.5 கிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் வருது. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 0க்கு வருது. ஸோ இதில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து 0க்கு வருது. அதாவது 0 வேல்யூக்கு வந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா நோடு சொல்லுவோம்.
ஸோ நிகழ்தகவு அடர்த்தி சார்பு மதிப்பு எப்பகுதியில் 0 ஆகிறதோ அப்பகுதி கணு புறப்பரப்பு அல்லது ஆரக்கணு எனப்படுகிறது. இப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோடல் சர்ஃபேஸ் இல்லைன்னா ரேடியல் நோட். இது ஒரு வெற்றிடம், அது ஒரு ஒன்றுமே இல்லை, அதில் எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து 0, அதனால இந்த சிஸ்டம் 0வை டச் ஆகுது. ஸோ இதுதான் நோடு, இது ஒரு நோடு சொல்லுவோம். அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா n-1. ஸோ என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், n-1 கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு கிடைச்சிரும் எத்தனை நோட்ஸ் இருக்குன்ட்டு. அடுத்தது இது 2s ஆர்பிட்டல். 2s ஆர்பிட்டல் 3s ஆர்பிட்டலுக்கு மிடில் அகெயின் ஒரு நோட். ஓகே, ஸோ நோடு எத்தனைன்னு இது ஒரு இந்த ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, எத்தனை நோட்ஸ் இருக்குது, எத்தனை ரேடியல் நோட்ஸ் இருக்குது, எத்தனை ஆங்கிள் நோட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நோட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா வந்து n-1. ரேடியல் நோட்ஸ்ன்னு பார்த்தோன்னா அதோட ஃபார்முலா ரேடியல் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு n-l-1. ஆங்குலர் நோடோட ஃபார்முலா ஸ்மால் எல். இப்போ 3p எலக்ட்ரான் ஆஃப் ஹைட்ரஜன் மேலே பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தது தான். ஸோ 3s, ஸோ இது 3s ஆர்பிட்டல், இது 3p ஆர்பிட்டல். ஓகே, ஸோ இதில் டோட்டல் நோட்ஸ் வந்து n-1. நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு n-l-1. I இல்லாமா இது l-l-1. நம்பர் ஆஃப் ஆங்குலர் நோட் இஸ் ஈக்குவல் டு எல். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து எந்த இடத்துல 0வா இருக்கோ, ஸோ எந்த இடத்துல 0வா இருக்கோ அது நோடல் சர்ஃபேஸ் இல்லைனா ரேடியல் நோட் சொல்லலாம். அடுத்தது ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த தீட்டா வச்சும் அந்த பை வச்சும் நம்ம பார்த்தது. இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் ஆர்பிட்டலுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ எஸ் ஆர்பிட்டலுக்கு எல் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டமோட மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம அசிமுதல் குவாண்டம் நம்பர் ஸ்மால் எல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபார் எஸ் ஆர்பிட்டலுக்கு எல் இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 0. எம் இஸ் ஈக்குவல் டு ஒரு 0ங்கிறப்போ வேற எந்த ஓரியன்டேஷனும் கிடையாது. ஸோ எம் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அது என்ன சொல்லும் அப்படின்னா எத்தனை ஓரியன்டேஷன் இருக்குன்னு சொல்லும். ஸோ 0ன்னு சொல்கிறப்போ ஒரே ஒரு ஓரியன்டேஷன் தான், வேற டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் அதை கிடையாது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா L into L plus 1, square root of L into N plus 1 பார்த்தோம். ஸோ இங்கே L வேல்யூ 0ங்கிறதுனால 0 வேல்யூங்கிறதுனால அதோட ஃபார்ம் வேல்யூ என்ன வரும்னா 1/√2 பை பை வரும். ஸோ ஜி சையும் அதே மாதிரி 1/√2 பை. ஸோ ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்போ என்ன வேல்யூ வருது அப்படின்னா 1/2√5. ஸோ இதான் வருது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ இதான் கிடைக்கும். 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இந்த இதில் ஒரு 5 வரும். ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா தட் இஸ் 1/2 1/√2 பை வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1/2√π. ஸோ இதுதான் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் இந்த வேல்யூவில் உங்களுக்கு தீட்டா வச்சு எந்த வேல்யூமே வரல. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தீட்டா அண்ட் ஃபை. ஃபையும் இல்லை தீட்டாவும் இல்லை. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ √πங்கிறப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3.14. ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. தீட்டா அந்த ஆங்கிள் பொறுத்து இது சேஞ்ச் ஆகாது. இப்போ இண்டிபெண்ட் ஆஃப் தீட்டா அண்ட் ஃபைங்கிறதுனால அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திசையினை பொறுத்து அமைவதில்லை.
இதனுடைய ஷேப் கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படி இருக்க முடியும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப், சீர்மை கோளமாகும். ஓகே, காரணம் இது ஏன் ஸ்பெரிக்கல்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெரிக்கலாக இருந்தால் தான் எந்த எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எந்த டைரக்ஷனுக்குமே அது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் தீட்டா வேல்யூவோ ஃபை வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ வந்துருந்துச்சுன்னா அப்போ இந்த ஆங்கிளில் இருக்குது, அப்போ இந்த ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லும்போது அது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கா ஒய் ஆக்சிஸ்க்குலாம் நம்ம எல்லாம் செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வெறும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு அந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கறதுனால இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தீட்டா அண்ட் ஃபை. இது வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப். நம்பர் ஆஃப் நோட்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா n minus 1 the formula. So n 1 is 1, n வந்து 1, so 1 minus 1 that is equal to 0. Number of nodes in 2s orbital, so n minus 1 formula 2 minus 1 that is equal to 1. Number of modes of 3s orbital that is equal to n minus 1 2. So இதில் பார்க்கலாம், இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது 1s ஆர்பிட்டல். ஓகே, ஸோ எக்ஸ் ஒய் எல்லாத்துலேயுமே சென்டரில் இருக்கிறதுனால இது எந்த டைரக்ஷனில் எந்த ஆங்கிள்லையும் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை கட் பண்ணும்போது பாருங்கள், இதுதான் நடுவில் இருக்கிறது, அதுதான் நியூக்ளியஸ், அந்த ஒயிட்டாக இருக்கிறதா நியூக்ளியஸ். ஸோ அடுத்தது இது 2s ஆர்பிட்டல். 2s ஆர்பிட்டலுக்குள்ளே கண்டிப்பாக 1s ஆர்பிட்டல் இருக்கணும். ஸோ இங்கே எப்படி இருக்குது, ஸோ மிடில் இருக்கிறது நியூக்ளியஸ், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது நியூக்ளியஸ். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரவுண்ட் திக்காக ஒரு ரவுண்ட் தருது, நல்ல டார்க் ரெட் கலரில். ஸோ இது 1s ஆர்பிட்டல். அடுத்து 1s ஆர்பிட்டலுக்கும் 2s ஆர்பிட்டலுக்கும் நடுவில் ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, தட் இஸ் நோட். ஸோ நம்மளோட கிராஃபில் இப்படி வந்து கீழே வந்து அதுக்கப்புறம் ரைஸ் ஆகி கீழே வந்துச்சு. அப்போ அந்த இடம் கீழே வந்து 0 டச் பண்ணும்போது அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து 0வாக இருக்கும். அப்போ அந்த 0வாக இருந்துச்சுன்னா அது ஒரு நோட். ஸோ இது ஒரு நோட். அப்போ 2s ஆர்பிட்டலில் எத்தனை நோட் இருக்குது, ஒரே ஒரு நோட் இருக்குது. ஸோ அதுதான் ஃபார்முலா படி நம்மளுக்கு 1 தான் வரும். இப்போ 3s ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், அதுக்கடுத்து சுற்றி இருக்கிறது 1s ஆர்பிட்டல், அதுக்கு அடுத்தது ஒயிட் கலரில் இருக்கிறது ஒரு நோட், அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் இருக்கிறது தட் இஸ் 2s ஆர்பிட்டல், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டில் இருக்கிறது தட் இஸ் நோட், அதுக்கடுத்தது லாஸ்ட்டில் இருக்கிறது தட் இஸ் த 3s ஆர்பிட்டல். அப்போ எத்தனை நோட் இருக்குது, 2 நோட்ஸ். இங்கே ஒரு ஒயிட்டு இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. ஸோ 2 நோட்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் 3s வந்து n minus 1 தட் இஸ் 3 minus 1 that is equal to 2. இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு கரெக்டாக என்ன செய்யணும், 2 நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஷேப் எதனால் நம்ம ஸ்பெரிக்கல் ஷேப் சொல்கிறோன்னு பார்த்தோம். ஸோ இது எந்த டைரக்ஷன் எந்த ஓரியன்டேஷன்லையுமே இருக்காது அப்படி சொல்கிறதுனால ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு தான் எந்த டைரக்ஷன் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதனால சீர்மை கோளம்ங்கிறத சொன்னாங்க, ஸ்பெரிக்கல்னு சொன்னாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் கண்டுபிடிக்கிறத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ அடுத்தது p ஆர்பிட்டல். ஸோ p ஆர்பிட்டலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ p ஆர்பிட்டலில் l is equal to 1. ஸோ அதுதான் நம்மளோட l is equal to 1 ஆங்குலர் அசிமுதல் குவாண்டம் நம்பர், தட் இஸ் l is equal to 1. இப்போ l is equal to 1னா mோட வேல்யூ என்ன இருக்கும், +1 0 -1. அப்போ +1 0 -1 சொல்கிறப்போ இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ். இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது, px py pz. ஸோ x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் z ஆக்சிஸில் இருக்கும். இப்போ 3 ஆர்பிட்டல்ஸ், px ஆர்பிட்டல் py ஆர்பிட்டல் pz ஆர்பிட்டல் 3 ஆர்பிட்டல்ஸ் கொடுக்குது. ஸோ இதோட லோப்ஸ் அதோடைய மடல்கள் வந்து x ஆக்சிஸில் y ஆக்சிஸில் z ஆக்சிஸில் என்ன செய்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்ம லாஸ்ட் s ஆர்பிட்டல் கண்டுபிடிச்ச மாதிரி ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அந்த கோண பகிர்வு சார்புலாம் இதெல்லாம் செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும், அதோடைய கால்குலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதெல்லாம் உங்களுக்கு புக்கில் கொடுக்கல. ஸோ எத்தனை ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் எத்தனை இருக்குங்கிறத மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ +1 0 -1 அதாவது px py pz 3 டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ pxல இருக்குது, இது pyல இருக்குது, y ஆக்சிஸில் இருக்குது, z ஆக்சிஸில், ஸோ zல இருக்குது. லோப்ஸ் வந்து zல இருந்துச்சுன்னா தட் இஸ் pz. இதில் உள்ள எதில் வந்து நோடல் பிளேன், இதில் ஒரு பிளேனே இருந்துச்சு, பிளேன்லேயே எலக்ட்ரான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் 0வாக இருக்கும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி 0வாக இருந்துச்சுன்னா அது
நோடு சொல்லும். ஸோ இங்கே வந்து ஒரு பிளேனே நோடல் பிளேனாக இருக்கும். அப்போ ஒய்இசட். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா ஒய்இசட் பிளேன் வந்து நோடலாக இருக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸில் அந்த லோப்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்இசட் பிளேன் வந்து நோடல் பிளேனாக இருக்கும். ஸோ ஜெட் ஆக்சிஸில் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா நோடல் பிளேன் தட் இஸ் எக்ஸ் ஒய். அப்போ நோடல் பிளேன்ஸோட ஃபார்முலா என்னென்னா தட் இஸ் ஈக்குவல் டு எல். ஸோ எத்தனை நோடல் பிளேன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ பி ஆர்பிட்டலில் ஒரு நோடல் பிளேன் இருக்கும். ஸோ இதோட ஷேப் என்ன அப்படின்னா தட் இஸ் டம்பல் ஷேப். ஸோ நோடல் பிளேன்ஸ் வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 1. எந்த பிளேனில் எந்த ஆர்பிட்டலில் பார்த்தாலும் ஒரு பிளேன் வந்து என்ன செஞ்சிருக்கோம் நோடல் பிளேனாக இருக்கும். தென் d orbital L is equal to 2. L is equal to na m ஓட வேல்யூ என்ன இருக்கும் -2 -1 0 +1 +2. ஸோ அதாவது -L to 0 0 to +1 +L. அதனால நம்மளுக்கு -2 to +2 வரைக்கும் நம்மளுக்கு என்னச்சுது 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்னால் என்ன அர்த்தம் 5 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் அல்லது 5 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எதெல்லாம் அப்படின்னா dxy dyz dxz dx2 y2 dz2. ஸோ இந்த 5 ஓரியன்டேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது, ஓரியன்டேஷன்லையும் இருக்குது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் நோடல் பிளேன்ஸ் எல்லுங்கிறப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டல் அந்த ஆர்பிட்டல்லையும் ரெண்டு நோடல் பிளேன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் dxy இப்போ இதுதான் 3dxy. இப்போ எக்ஸ்லையும் ஒய்லையும் என்ன இருக்குது இந்த லோப்ஸ் இருக்குது. ஸோ இதோடைய இதில் வந்து 2 பிளேன் நோடல் பிளேனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு நோடல் பிளேன். ஸோ இதில் இந்த கிரீன் கலரில் கொடுத்துருக்கு இது ஒரு நோடல் பிளேன், இது ஒரு நோடல் பிளேன். இப்போ 2 நோடல் பிளேன்ஸ் அந்த லோப்க்கு நடுவில் இருக்கிறது தான் நோடல் பிளேன்ஸ். இப்போ 2 நோடல் பிளேன்ஸ் இருக்கும். என்ன ஷேப்னா flower leaf shape. So p orbital that is dumbbell shape, s orbital spherical shape, p orbital dumbbell shape, d orbital flower leaf shape. Then f orbital பார்க்கலாம். So f orbital L is equal to 3. அப்போ என்னோட எம்மோட வேல்யூ -3 -2 -1 0 +1 +2 +3. அதாவது 7 ஓரியன்டேஷன் 7 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன், அதாவது 7 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா FZQ FXZ2 FYZ2 FXYZ FZ into x2 y2 FX into x2 - x2 3y2 FY 3x2 - y2. இதெல்லாம் இதான் அதோடைய பாசிபிள் ஓரியன்டேஷன்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 4 5 6 7 இந்த டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸில் இருக்கும். இப்போ நோடல் பிளேன்ஸ் வந்து எல். இப்போ எல் வேல்யூ வந்து 3. ஸோ எஃப் ஆர்பிட்டலுக்கு 3ங்கிறதுனால 3 நோடல் பிளேன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் கிளாஸில் பார்த்தோம். இந்த ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம அதோடைய ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் அந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனை என்ன நம்மளுக்கு தெரியணும். அந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்மளுக்கு என்ன செய்யறோம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அதாவது ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது நம்ம ஷேப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அசிமுதல் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் வச்சு அதோடைய எந்த டைரக்ஷன்ஸில் எத்தனை ஓரியன்டேஷன்ஸில் இருக்குது எத்தனை டைரக்ஷன்ஸில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச பிறகு
அதோடைய ஷேப்ஸை நம்மளால் நிச்சயம் முடியும் சொல்ல முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எஸ் ஆர்பிட்டல் L is equal to 0, spherical in shape. P orbital L is equal to 1, that is dumbbell in shape. D orbital L is equal to 2, that is clover leaf shape. F orbital L is equal to 3. Okay, so இதோட ஷேப் பற்றி உங்களுக்கு கொடுக்கல. ஸோ L is equal to 3. இதில் எத்தனை நோடல் பிளேன்ஸ் இருக்குன்னா 3 நோடல் பிளேன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப பேசிக். ஸோ எலக்ட்ரான்ஸ் எங்கே அரேஞ்ச் ஆகிருக்குது, ஸோ அதோட ஷேப்ஸ் என்ன, எந்த ஆர்பிட்டலில் இருக்குது, அதோட நோட்ஸ் என்ன. ஸோ நோடல் பிளேன்ஸ் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. நோடல் பிளேன்ஸ் என்ன, நோட்ஸ் எத்தனை, டோட்டல் நோட்ஸ் எத்தனை, ஆங்குலர் நோட்ஸ் எத்தனை, ரேடியல் நோட்ஸ் எத்தனை. ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஷேப் ஆஃப் ஆர்பிட்டல். ஸோ எஸ் ஆர்பிட்டல் என்ன ஷேப், dumbbell shape. P orbital, that is S orbital, that is spherical in shape. P orbital, that is dumbbell in shape. D orbital clover leaf shape. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் பின்னால் நம்ம அதோடைய ஆர்பிட்டலோடைய ஷேப் சொல்கிறதுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத இது எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யும், ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள், புக்கை நல்லா ரீட் பண்ணுங்கள். இட்ஸ் a வெரி ஈஸி ஒன். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாவே எதனால என்ன செஞ்சிடலாம், இந்த லெசனில் எழுதிடலாம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதலைங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.